போன பதிவுல நீங்க பிறந்ததிலிருந்து ஓராண்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். நீங்க சொந்தமா மீன் பிடிக்க பழகிட்டீங்க, நல்ல வேட்டையாடி பழகிட்டீங்க. உங்க கூட பிறந்த சகோதரர்களை விட ரொம்பவே திறமசாலியா இருக்கீங்க. மார்ச் முதல் வாரம் பனிப்பொழிவு குறைந்து வசந்த காலம் தொடர்ந்தது. விலங்குகளோட நடமாட்டம் அதிகரிக்குது. பறவைகளோட சத்தம் குளிர்காலம் முடிவுக்கு வந்ததை உங்களுக்கு உணர்த்துது. நீண்ட நாட்கள் தூக்கத்துக்கு அப்புறம் நீங்க குகையை விட்டு வெளியே வரீங்க. நீங்க 4 பேருமே நல்லா வளர்ந்துட்டதால இனிமே ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சகோதரர்களுக்கு பாய் சொல்லிட்டு உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்க உடல் ரொம்பவே மெலிந்து பலவீனமா காணப்படுது. உடனடியா உங்களுக்கு அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு தேவை. நீங்க ஆத்துக்கு மீன் பிடிக்க போறீங்க. ஆனா இந்த பருவத்துல சால்மன் மீன்கள் இருக்காது. ஒரு கரடிக்கு தன்னோட இருப்பிடம், காலநிலை, உணவு பட்டியல் பத்தின முழு புரிதல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த பருவத்துல என்ன சாப்பிட கிடைக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். புதிதாக முளைத்த செடிகள், புற்கள், மரங்களோட வேர்கள், அப்புறம் பைன் மர விதைகளை சாப்பிடுறீங்க. பனியில உறைந்து போன ஒரு இறந்த மான் உங்க கண்ணுல தென்படுது. கூட்டத்தை விட்டு பிரிஞ்சதால குளிர் தாங்க முடியாம இறந்திருக்கும். பொதுவா இந்த மாதிரி இறந்த விலங்குகள் ரொம்பவே அரிதாதான் கிடைக்கும். மற்ற வேட்டை மிருகங்கள் வர்றதுக்குள்ள நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும். அடுத்த சில மாதங்கள் மலையாடுகள், முயல்கள், அப்புறம் மான்களை வேட்டையாடுவீங்க. மே மாதம் இறுதியில சால்மன் மீன்கள் வர தொடங்குது. நீங்க ஆத்து பக்கம் போறீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே அங்க நிறைய கரடிகள் இருக்கு. ஆத்துல மீன்களுக்கு பஞ்சம் இல்ல. ஆனா மீன் பிடிக்க சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். நீரோட்டத்துக்கு எதிரா மீன்கள் நீந்தி செல்லும் போது ஆழம் குறைவான பகுதியா இருந்தா பிடிக்கிறது ரொம்ப சுலபம். நீங்க ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா வேற 2 கரடிகள் அதே இடத்துக்கு வருது. நீங்க 3 பேரும் சண்டை போட தொடங்குறீங்க. கரடிகள் தங்களோட எல்லைய தீவிரமா பாதுகாக்கும். மீன் பிடிக்கும் போது அடிக்கடி சண்டை வர்றது இயல்புதான். ஒரு வழியா நீங்க சண்டையில ஜெயிக்கிறீங்க. அந்த 2 கரடிகளும் வேற இடத்த நோக்கி போகுது. கரடிகள் ஒரு நாளைக்கு 25 - 40 சால்மன் மீன்கள் வரைக்கும் சாப்பிடும். ஆனா பெரும்பாலான நேரத்துல முழு மீனையும் சாப்பிடுறதில்ல. மீனோட தோலை கிழிச்சு வயிற்றுல இருக்கிற சதைப்பகுதியை மட்டுமே சாப்பிடும். மீனோட வெளித்தோல், வால் பகுதி, முள் போன்ற ஊட்டச்சத்து குறைவான பகுதிகளை தவிர்க்கிறது மூலமா அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த பகுதிகளை நிறைய சாப்பிட முடியுது. இப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதால இழந்த உடல் எடையை சீக்கிரமா மீட்டெடுக்க முடியறதோட அடுத்த பனிக்காலத்துக்காக உடல்ல அதிக கொழுப்பை சேமிக்கவும் உதவியா இருக்கு. அடுத்த சில வருடங்கள் உங்க வாழ்க்கை நிறைய தவறுகளோடையும் புதிய பாடங்களோடையும் போகுது. இப்போ உங்களுக்கு 5 வயசாகுது. உங்க உடல் நல்லா வளர்ந்து வலிமையா காணப்படுது. மீன் பிடிக்கிறதுலயும் நல்லாவே தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. என்ன பருவத்துல என்ன உணவு கிடைக்கும்னு முழு விவரமும் உங்ககிட்ட இருக்கு. வீடியோவை முழுசா பார்க்க கார்ட்டூன் 11 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.